இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். கனடாவில் நடைபெறும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் குகேஷ். பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற தமிழகத்தில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் மூல காரணம். கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் கனடாவில் இருந்தவாறு ஈடிவி பாரத்திற்கு சிறப்பு பேட்டி. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் வெற்றி. குஜராத்தின் சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானார். மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்திற்கு இடையே தேரில் பவனி வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகையில் இறங்கும் வைபவம் நாளை நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு கூலி என பெயரிடப்பட்டுள்ளது. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தின் டீசர் வீடியோ வெளியான நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டம். சென்னை புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 34வது முறையாக நீட்டிப்பு. இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு. ராஜஸ்தானில் இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு பற்றி கருத்து கூற தேர்தல் ஆணையம் மறுப்பு. பாஜக வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். நாளை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 10 எஸ்பிக்கள் தலைமையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தகவல். கேரளாவில் வேகமாக பரவும் பறவை காய்ச்சல். தேனி, நீலகிரி, தென்காசி உள்ளிட்ட எல்லை மாவட்டங்களில் மருத்துவ குழுவினர் தீவிர சோதனை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.